Hi friends, welcome to our channel Kutima Novels. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸோட அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். நான் நியூக்ளியர் ஃபிசிக்ஸுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ எல்லா வீடியோஸும் பாருங்கள். எல்லா வீடியோஸும் பார்த்து ஒரு தடவை படிச்சிருந்திங்கன்னா இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து ஓரளவுக்கு நம்ம அட்டன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவும் பார்க்க போகிறதில்ல. ஒரு நார்மல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் மட்டும் நம்ம வந்து இப்போ தியரிட்டிக்கலாக மட்டும் தான் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். பைண்டிங் எனர்ஜி இஸ் எக்ஸ்பிரஸ்ட் பை எலக்ட்ரான் வோல்ட் ஆம்பியர் மில்லி எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம MEV போடுறோம் இல்லையா, அது வந்து மில்லி எலக்ட்ரான் வோல்ட் இல்லை மெகா எலக்ட்ரான் வோல்ட். ஆக்சுவலி மெகா எலக்ட்ரான் வோல்ட் தான் வரும். மில்லி எலக்ட்ரான் வோல்ட்டாக இருந்தாலும் அது டிக் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு போட தெரிஞ்சால் நீங்கள் தனியாக போட்டு பாருங்கள். நான் வந்து ரெண்டுமே இன்னும் போட்டு பார்க்கல. ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ மாஸ் டிஃபெக்ட் an atom can be defined as del is equal to m minus a. Okay, mass defect is equal to m minus a. இதான் ஃபார்முலா. outside a nucleusக்கு வெளியே நியூட்ரான் is stable, proton and neutrons are stable, neutron is unstable, neither neutron nor proton is stable. ஸோ நியூக்ளியஸ்க்கு வெளியே நியூட்ரானும் புரோட்டானும் ஸ்டேபிள் கிடையாது. ஓகே, ஸோ neither neutron nor proton is stable. Nuclear forces are answer long range repulsive and charge dependent. ஓகே, இதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸு. ஸோ அது வந்து சார்ஜ் டிபெண்ட் தான். ஸோ இங்கே வந்து ஷார்ட் ரேஞ்சு ஃபோர்ஸுங்கிறத விட என்ன கொடுத்துருக்காங்கன்னா லாங் ரேஞ்சை வந்து ரிப்பல்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து லாங் ரேஞ்ச் ரிப்பல்சிவ் அண்ட் சார்ஜ் டிபெண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 7th question. The radiations entering the earth atmosphere from all direction and the intensity is practically the same throughout the day and night. காலையில் என்ட்ராச்சுன்னா நைட்டு வரைக்கும் அது வந்து அப்படியே இருக்கும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதோட இன்டென்சிட்டி அப்படியே இருக்கும் அப்படின்னா அது வந்து காஸ்மிக் ரேஸ்க்கு. ஓகே, மற்ற ரேஸ்லாம் டிகே ஆகும். காஸ்மிக் ரேஸ் வந்து அதோட இன்டென்சிட்டி அப்படியே இருக்கும். ஸோ வாட் இஸ் த சார்ஜ் ஆஃப் அன் ஆல்ஃபா பார்ட்டிகல் இஸ் பாசிட்டிவ். ஓகே, த சார்ஜ் ஆஃப் த பீட்டா பார்ட்டிகல் இஸ் நெகட்டிவ். பிளாஸ்மா கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் பிளாஸ்மாவில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா டியூட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், ட்ரீட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். பிளாஸ்மா வந்து 4th ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அப்படி தானே. ஸோ அது வந்து என்னென்ன இருக்குன்னா டியூட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், ட்ரீட்டான்ஸ் அண்டு எலக்ட்ரான்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இன் an atom the number of protons and electrons are equal at normal temperature is said to be stable state. நார்மல் டெம்பரேச்சரில் ப்ரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னா அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்டேபிள் ஸ்டேட்டில் இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். The only two nucleon bound system made up of proton and neutron is called deuteron. ஒரு 2 நியூக்ளியான் தான் இருக்குது, புரோட்டானும் நியூட்ரானும் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதோட பேர் வந்து என்னது? டியூட்ரான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பேக்கிங் ஃப்ராக்ஷன். பேக்கிங் ஃப்ராக்ஷனோட ஃபார்முலா என்ன? P is equal to m minus a divided by a. m minus a என்னது? மாஸ் டிஃபெக்ட். ஓகே, ஸோ m minus a divided by a. If the binding energy is large, the nucleus is stable. Binding energy large-ஆக இருந்துச்சுன்னா nucleus வந்து ஸ்டேபிளாக இருக்கும். The volume of the nucleus in an atom is proportional to the mass number. ஸோ நியூக்ளியஸ்குள்ளே வந்து ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் தான் இருக்கும். ஸோ ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் தான் அதோட மாஸ் நம்பர் வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான்ஸ். ஸோ ஒரு நியூக்ளியஸோட மாஸ் வந்து அதுக்குள்ளே என்ன இருக்கோ அதை பொறுத்து தானே இருக்கும் வால்யூம். ஸோ அந்த நியூக்ளியஸோட வால்யூம் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா மாஸ் நம்பரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். மாஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட் இஸ் ப்ரொபோர்ஷனல். த குவாட்ரபிள் மொமெண்ட் ஆஃப் த நியூக்ளியஸ் இஸ் அ டென்சார். அது வந்து ஸ்கேலாரோ வெக்டாரோ கிடையாது, டென்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, த நியூக்ளியஸ் ஸ்பின் இஸ் ஈக்குவல் டு ஜியோமெட்ரிக் சம் ஆஃப் த ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். ஆக்சுவலி இங்கே குவாட்ரபிள் மொமெண்ட்னா என்னென்னு தெரியுதா? அதாவது நியூக்ளியஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். சில நியூக்ளியஸ் வந்து அந்த ஸ்பெரிக்கல் ஷேப் ரொம்ப கரெக்டாக இருக்காது, அது வந்து வேறு ஒரு மாதிரியான ஷேப்பில் இருக்கும். அப்படி இருக்க நியூக்ளியஸ் வந்து ஒரு மாதிரி அதிர்வுகள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மொமெண்ட் தான் குவாட்ரபிள் மொமெண்ட். ஓகே, ஸோ the quadrupole moment of the nucleus வந்து டென்சார்.
இங்கே வந்து the nuclear spin is equal to the geometric sum of angular momentum of protons and neutrons. ஓகே, நியூக்ளியர் ஸ்பின் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா angular momentum of protons and neutrons ஈக்குவலாக இருக்கும். நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் ஆர் ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஸ்ட்ராங் அட்ராக்டிவ். இது நமக்கு தெரிஞ்சது தான். GM counter to detect alpha particle the window should be made up of mica. ஸோ ஆல்ஃபா பார்ட்டிகளை டிடெக்ட் பண்ணுறதுக்கு நான் அந்த விண்டோ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா மைக்காவில் மேடப் ஆகி இருக்கணும். ஓகே, தி நெக்ஸ்ட் தி GM கவுண்டர் த டங்ஸ்டன் வயர் ஆக்சஸ் த ஆனோடு. கேத்தோட் டியூப் வந்து கேத்தோடாக இருக்கும், டங்ஸ்டன் வயர் வந்து ஆனோடு. இன் GM கவுண்டர் த டியூப் இஸ் ஃபில்டு வித் த கேஸ் லைக் ஆர்கான் HC கேஸ் தான் வந்து ஃபில் பண்ணியிருக்கும். ஓகே, த ஃபிஷன் ஆஃப் யுரேனியம் ப்ரொடியூசர்ஸ் ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ். ஸோ நியூட்ரான்ஸ் வந்து ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுது. The binding energy per nucleon of helium nucleus 7 megaelectron volt and that of deuteron is then helium nucleus is more stable. இங்கே ஏதோ விடுபட்டிருக்கு, அதனால தான் அது வந்து பாதியில் நிற்கிது. ஓகே, ஹீலியம் நியூக்ளியஸ் தான் ரொம்ப ஸ்டேபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். The binding energy per nucleon is maximum for the nucleus. நீங்கள் பைண்டிங் எனர்ஜி வந்து மேக்ஸிமமாக எதில் இருக்குன்னு அப்படி ஹை நம்பர் பார்க்காதீங்க, என்ன மாஸ் நம்பர் வந்து ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. எப்போ பீக் பாயிண்ட் அட்டைன் பண்ணுதோ அது அயனில் தான். அயன் தான் ரொம்ப ஸ்டேபிள் நியூக்ளியஸ், சரியா? ஸோ பைண்டிங் எனர்ஜி வந்து எதில் ஜாஸ்தியாக இருக்கும்னா அயன் தான். ஸோ அயன் வந்து F is 56. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் எப்போவுமே ஸ்டேபிளாக இருக்கிற ஒரு எலமெண்ட் வந்து அயன் தான். த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இங்கே இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா the nuclear force between the two protons for a distance is always less than the electrostatic force between them. ரெண்டு ப்ரோட்டான்ஸ்க்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அதுக்கு நடுவில் இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக்கை விட ஃபோர்ஸை விட கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு 26th கொஸ்டின். Deuterium is the 2 nucleon bound system consisting of 1 proton and 1 neutron with parallel spin. டியூட்ரியமில் 1 ப்ரோட்டான் 1 நியூட்ரான் இருக்கும்னு தெரியும், அதோட ஸ்பின்னு வந்து பேரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ 1 ப்ரோட்டான் 1 நியூட்ரான் வித் பேரலல் ஸ்பின். An admissible potential between the proton and the neutron in a deuteron is finite square well potential. Admissible potential between proton and neutron in a deuteron. டியூட்ரானுங்கிற அந்த இதில் வந்து admissible potential என்ன அப்படின்னா finite square well potential. The ground state of the deuteron is a mixture of 3p1 and 3d1 states. According to the meson theory, Q nuclear forces அது வந்து நியூட்ரான் emits pi meson, pi minus meson and is converted into proton. இதான் கரெக்ட். ஓகேவா? அதாவது நியூட்ரான் வந்து அதுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவை ரிலீஸ் பண்ணிவிட்டு ப்ரோட்டானாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகே, அதுதான் வந்து கரெக்ட். ஸோ இது வந்து அக்கார்டிங் டு த நியூக்ளியர் ஷெல் மாடல் விச் இன்க்ளூட் ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங் த ஸ்பின் அண்ட் பேரிட்டி ஆஃப் த கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் போரான் 511. இது ஸ்பின் அண்ட் பேரிட்டி வந்து கேட்டிருக்காங்க. நம்ம இதில் ஸ்பின் அண்ட் பேரிட்டி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் சல்ஃபர் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படி தானே? சல்ஃபருக்கு வந்து 17 இது இருக்குமா, 17 இது இருக்கும். அது வந்து ப்ரோட்டான் வந்து ஈவனாக இருக்கும். இங்கே ரெண்டுமே ஈவன் நம்பர் கிடையாது, ரெண்டுமே ஆட் நம்பர். ஸோ அதை வச்சு நம்ம ப்ரோட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து D 3/2 மைனஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து நியூக்ளியர் ஸ்பின்ஸ் ஆஃப் கார்பன் அண்ட் மெக்னீஷியம் நியூக்ளியஸ் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி அண்ட் இன்டிஜர் அண்ட் ஹாஃப் இன்டிஜர். அக்கார்டிங் டு த ஷெல் மாடல் which is correct, nucleons interact with their nearest neighbors only, which is incorrect. நியரஸ்ட் நெய்பர்ஸ் மட்டும்தான் அது வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ அது வந்து எல்லா நெய்பர்ஸோடையும் அது வந்து இன்ட்ராக்ட் பண்ணும். நியூக்ளியன்ஸ் இன்ட்ராக்ட் வித் தேர் நியரஸ்ட் நெய்பர்ஸ் ஒன்லிங்கிறது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். In Fermi theory of beta decay, the number of emitted electrons with momentum p and energy E in allowed approximation is proportional to p square E naught minus E the whole square. Which of the following reaction is allowed? P plus N is equal to pi minus plus pi naught. இது வந்து அலோவ் பண்ணுற ரியாக்ஷன். ஓகே, ப்ரோட்டான் நியூட்ரான் சேரும்போது அதில் பை மைனஸ் மீசானும் பை நாட் மீசானும் வந்து கன்வெர்ட் ஆயிரும். The nucleus of an atom Be consists of
13 up quarks and 14 down quarks. In Fermi theory, the beta decay, the important things to calculate the probability of beta transformation. Important theory வந்து என்ன அப்படின்னா பீட்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கிறதுக்குரிய ப்ராபபிலிட்டி தான் வந்து அதில் இம்பார்ட்டன்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன்.